யாருப்பா நீ? ஏன் இப்படி செஞ்ச? எங்களை காப்பாத்துங்கன்னு நாங்க யாராவது உன்னை கேட்டோமா? வந்தமா வேலை செஞ்சுட்டு போனமான்னு இல்லாம அவங்க மேல கைய வச்சுட்ட. என்ன சொல்றீங்க? நீ இன்னைக்கு இருப்ப, நாளைக்கு போயிருவ. அவங்களுக்கு கோவம் வந்தா இந்த காலனியை நெருப்பு வச்சு கொளுத்திடுவாங்க. இத பாருப்பா, இங்க ரவுடிங்க வச்சதுதான் சட்டம். அவங்க என்ன அராஜகம் செஞ்சாலும் அதை நாங்க பொறுத்துக்கணும். அது எங்களோட தலையெழுத்து. 10 பைசா சம்பாதிக்கிறதுக்காக ஊரை விட்டு உறவை விட்டு வயிற்று பழைப்புக்காக இந்த பம்பாய்க்கு வந்தோம். அது உனக்கு பிடிக்கலையா ஐயா? நம்மளுக்கு அடிச்சிட்டாளா? யாரு? 10 பேர் அடிச்சிட்டானா? சரி சரி, நான் அண்ணன் கூட இருக்கேன், அப்புறம் பேசுறேன். போன் வை. யாரா போன்ல? தாராவில ஆளுங்கள யாரோ ஒரு தமிழ் அடிச்சிட்டானா, அதான். நமக்கு தெரியாம தாராவில 10 பேர் அடிக்கிற தமிழ யாரா? யார் அது? சொல்லுங்க. உங்களுக்கு நன்றி சொல்லிருக்கணும், ஆனா எல்லாரும் தப்பா பேசிட்டாங்க. நீங்க தப்பா நினைக்காதீங்க. ரவிபாய் ஆளுங்க என்ன வேணாலும் செய்வாங்க. அவங்கன்னா எல்லாருக்கும் பயம். உங்களுக்கு? எனக்கும் தான். எவன்டா எங்க ஆளுகளை அடிச்சது? மேல இருக்கான். ஐயோ, ரவிபாய் ஆளுங்க வந்துட்டாங்க. நீங்க போயிடுங்க ப்ளீஸ், போயிடுங்க. எங்க ஆளுங்களை அடிச்சவன் எங்க இருக்கான்? அது வந்தா. நீங்க போங்க, நீங்க போங்க. டேய், இவன் தானா? யாரா நீ? யாரா நீ? எங்க இருந்து வந்திருக்க? உன் பேர் என்ன? நீ என்ன பெரிய பருப்பா? டேய், இவனை பார்த்தா பயந்தீங்க? இவனை பார்த்தாடா பயந்தீங்க? யாரையும் சாதாரணமா நினைக்காத. நான் அந்த ரவி பாயை பார்க்கணும். அங்கே கூட்டிட்டு போ, உன்னை உயிரோட விட்டுறேன். நாயுடு, எப்படி? மஸ்த். குறி தப்பல, நான் குறி வைக்கல. சொல்லு. யார் நீ? என் பேர் காசி. உங்க ஆளுங்களை அடிச்சது நான் தான். நான் யாருக்காக அடிச்சேனோ அவங்களுக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. அவங்களுக்கும் நான் யாருன்னு கூட தெரியாது. எனக்கு தப்புன்னு பட்டுச்சு, அடிச்சேன். அதுக்காக பழி வாங்கணும்னு நினைச்சா அவங்கள ஒன்றும் செய்யாது. என்ன சுடு?
எனக்குன்னு யாரும் கிடையாது. இந்த மாதிரி ஆளுதான் எப்போ உங்க பக்கத்திலே இருக்கணும். நீ என்கிட்ட வேலைக்கு சேர்றியா? என்ன வேணாலும் செய்கிறேன். ஆனா இனி எதுக்காகவும் அந்த காலனி ஜனங்களை தொந்தரவு பண்ணக்கூடாது. என்ன நம்பணும். நம்பாத இடத்துல நான் வேலை செய்ய மாட்டேன். என்கிட்ட வேலை செய், உன்னை நான் நம்புறேன். டேய், தாராவில் இருக்க நம்ம இடத்துல காட்சி தங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணு. சரிங்கண்ணே. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மஸ்து.